கார்த்திக்கின் வாராந்திர விடுமுறை நாள் அன்றைய தினங்களில் அவர் தனது நண்பர்கள் மற்றும் ஹோட்டல் நண்பர்களுடன் சேர வேண்டிய சந்தர்ப்பம் தன் கிரிக்கெட் நண்பர்களுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. கார்த்திக் இவ்வளவு நாள் தங்களிடம் தன் பழக்க வழக்கங்களை மறைத்து இந்த விடுமுறை மேலும் சிறப்பாக அமைந்தது. அவருடைய வாழ்க்கையில் புத்துணர்வை ஊட்டிய நாளாக இருந்தது. அந்த தினங்கள் நினைவு கூறும் வகையில் அமைந்தவை, ஏனெனில் நண்பர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து உணவு மற்றும் கேளிக்கை கட்டணத்தை ஹோட்டல் நண்பர்கள் பகிர்ந்து செலுத்துவார்கள். இது கார்த்திக்கின் வாழ்க்கையில் மகிழ்ச்சி மற்றும் திருப்தியை வழங்கும் உறுதியான நட்பின் அடையாளமாக இருந்தது. கார்த்திக் ஹோட்டல் காண்டியில் வேலை செய்து கொண்டே ஒரு வருடத்தை முடித்துவிட்டார். அவரது கடின உழைப்பு மற்றும் பற்றிற்காக அவருக்கு ரெஸ்டாரண்ட் பகுதியின் பொறுப்பு வழங்கப்பட்டது. இது அவரது திறமையின் சான்றாக இருந்தது. ஒரு நாள் ரேனி இன்டர்நேஷனல் ஹோட்டல் செயின் என்ற பிரபல ஹோட்டலின் ஜெனரல் மேனேஜர் ஜிஎம் ஹோட்டல் காண்டிக்கு வந்திருந்தார். அவர் ஒரு புதிய ரேனி ஹோட்டலை தொடங்க திட்டமிட்டு தற்காலிகமாக ஹோட்டல் காண்டியில் தங்கியிருந்தார். அந்த நாள் ஹோட்டலில் மிகப்பெரிய கூட்டம் இருந்தது. இருந்தாலும் கார்த்திக் தனது வேலைகளை முழு நம்பிக்கையுடன் செய்தார். வேலைப்பளு அதிகமாக இருந்தபோதிலும் அவர் ரேனி ஜிஎம் ஐ சிறப்பாக கவனித்தார். அவரது சேவை மற்றும் தொழில்முறை அணுகுமுறையால் ஜிம் மிகவும் கவரப்பட்டார். ஹோட்டலை விட்டு சென்றபோது ஜிஎம் கார்த்திக்கின் முகவரியை கேட்டுக்கொண்டார். இது ஜிஎம்க்கு கார்த்திக்கின் மேல் ஒரு சிறப்பு நம்பிக்கை இருந்ததை காட்டியது. அந்த நாட்களில் தொலைபேசி கூட ஒரு பிரமுகமான வசதியாக இருந்தது. மறுநாள் காலையில் கார்த்திக் அதிர்ச்சியடைந்தார், ஏனெனில் ரேனி ஜிஎம்என் டிரைவர் அவருடைய வீட்டிற்கு வந்து ஜிஎம்ஐ சந்திக்க அழைத்தார். கார்த்திக் ஜிஎம்ஐ சந்திக்கச் சென்றபோது அவர் கார்த்திக்கிற்கு ரேனி ஹோட்டலில் வேலை செய்வதற்கான ஒரு வாய்ப்பை வழங்கினார். இது சாதாரண வேலை வாய்ப்பாக இல்லை. அதே நேரத்தில் அவரது தற்போதைய சம்பளத்தை விட 2 மடங்கு அதிகமாக இருந்தது. ஜிஎம் மேலும் அவர் தனது நண்பர்களையும் ரேனி ஹோட்டலில் வேலை செய்ய கொண்டு வரலாம் என அனுமதி அளித்தார். இது கார்த்திக்குக்கு பெருமையான தருணமாக இருந்தது. அவர் புதிய வேலையை ஏற்று படிப்படியாக தனது நண்பர்களையும் ரேனி ஹோட்டலில் சேர்த்தார். இந்த செய்தி ஹோட்டல் காண்டியில் வேகமாக பரவியது. பல ஊழியர்கள் தற்போது கார்த்திக்கின் பரிந்துரை மூலம் ரேனி ஹோட்டலில் வேலை பெற முயற்சித்தனர். புதிய வேலை மற்றும் அதிக சம்பளம் கார்த்திக்கின் வாழ்க்கையை இன்னும் சிறப்பாக மாற்றியது. அவர் தனது முதல் செகண்ட் ஹேண்ட் பைக் வாங்கினார். அந்த பைக் அவரது தேவைகளை மட்டுமின்றி அவரது சுதந்திரத்திற்கும் அனுபவங்களுக்கும் ஒரு துவக்கமாக அமைந்தது. வாராந்திர விடுமுறை நாட்களில் அவர் தனது நண்பர்களுடன் பைக்கில் முழு நகரமும் சுற்றி பார்ப்பார். கார்த்திக் தனது வாழ்க்கை முறையில் முன்னேறியிருந்தாலும் மேலாண்மை களத்தில் முன்னேறி உயரத்திற்குச் செல்ல வேண்டும் என்றால் கூடுதல் கல்வி அவசியம் என்பதை அவர் உணர்ந்தார். அதற்காக அவர் ஓராண்டு கால கிராஃப்ட் கோர்ஸில் ஓர் உணவக கல்வி நிலையத்தில் சேர்ந்தார். காலை கல்வியும் மாலையில் வேலை செய்தும் கார்த்திக் தனது தினசரியை சமநிலைப்படுத்தினார். உணவகத் தொழிலில் முன்னதாகவே பணியாற்றியதால் அவர் தனது வகுப்பில் சிறந்த மாணவனாக இருந்தார். பாடத்திட்டத்தில் வரும் அனைத்து நடைமுறை பயிற்சிகளும் கார்த்திக் மூலம் நடத்தப்பட்டன. கார்த்திக்கின் ஆசிரியர் ஆஷாவின் காதலன் வெங்கி ரேனி ஹோட்டலில் பணியாற்றியவராக இருந்தார். கார்த்திக் இந்த இருவருக்கும் இடையே செய்தி ஊர்வனராக செயல்பட்டார். இது கார்த்திக்கிற்கு ஆஷா மற்றும் வெங்கி இருவரிடமும் சிறப்பான இடத்தை பெற்றுக் கொடுத்தது. கார்த்திக் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தினார். அவர் வகுப்பிற்கு தாமதமாக வந்தால் கூட மற்ற மாணவர்கள் வெளியில் நின்று கொண்டிருக்க ஆஷா அவரை உள்ளே அனுமதித்தார். அதேபோல ஹோட்டலில் வெங்கி எப்போதும் கார்த்திக்கிற்கு ஆதரவாக இருந்தார். இந்த வழியில் கார்த்திக் தனது வாழ்க்கையில் முன்னேற வழியை உருவாக்கினார். வேலை, கல்வி மற்றும் நண்பர்களுடன் தொடர்புகளை சமநிலைப்படுத்தினார். இது ஒரு சாதாரண மனிதன் தனது உழைப்பால் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொண்டு எப்படி முன்னேற முடியும் என்பதை காட்டுகிறது.